என்ன சேமனம் கொஞ்சம் வாங்க. என்ன தம்பி? வண்டி சாவி ஆன் பண்ணுங்களேன். ஏம்லா? பெட்ரோல் கொளுத்தி பார்க்க. பெட்ரோலை கொளுத்தி பார்க்க போறியா? எதுக்கு? கஸ்டமர் வந்து விட்டு போனாரு. சரி. நான் ஏர் ஃபில்டர் ஒயர் ஏறி எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். சரி. அது செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு பெட்ரோல் மேலதான் சந்தேகமா இருக்கு. நான் கொளுத்தி பாத்துரும்லா. பெட்ரோல் கொளுத்தி பார்க்க போறியா? இனி இப்படி கொளுத்தி பார்க்க டேங்க திறந்து உள்ள லைட்டர் கொளுத்தி போட்ட வேண்டியதானே? ஆனா லைட்டர் உள்ள தூக்கி போட்டா வண்டி எரிஞ்சிடாதானே? என்னண்ணே நீங்க பேசியா? இல்ல இப்ப நீ பார்க்க வேலைக்கு வண்டி எரியாமலா இருக்க போது. அப்ப நீங்க சொல்லுங்கண்ணே என்ன செய்யணும்னு. அப்படி கேளு. அதை விட்டுட்டு நீயா லைட்டரை கொளுத்தி வண்டியை கொளுத்தி விட்டு குடும்பத்தோட சாவடிக்க பாக்கா? சரி நீங்க சொல்லுங்க எப்படி வேலை பார்க்கணும். நான் நல்லா யோசிச்சு வேலை பார்க்கணும்னா நீங்க சொல்ல வேண்டாமா? சரி இரு நான் சொல்லுதேன். சொல்லுங்க. முதல்ல அந்த வண்டியில என்ன கம்ப்ளைண்ட்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. இந்த வீடியோ நீங்களே பாருங்க, உங்களுக்கே தெரியும். என்ன வீடியோ? சரி என்ன உனக்கு வண்டி ரேஸ் பண்ணா ரேஸ் ஆக மாட்டேங்குது, த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இல்ல, வண்டி அடக்கி இதுதானே கம்ப்ளைண்ட். இதுக்கு என்ன செய்யக்கூடாது? வண்டியை கொளுத்தி விட்டு குடும்பத்தோட எல்லாரையும் மேல போக வச்சிடக்கூடாது. புரியுதா? இந்த வண்டி வந்து 150 BS6 வண்டி. இந்த வண்டிக்கு வந்து என்ன வராது? கார்பரேட்டர் வராது. என்ன வரும்? த்ராட்டில் பாடி வரும். த்ராட்டில் பாடியில இந்த வண்டிக்கு வந்து 3-in-1 சென்சார்னு ஒரு சென்சார் உண்டு. 3-in-1 சென்சார்னா என்ன அப்படின்னா TPS, TMAP, அதுக்கடுத்து ஏர் டெம்பரேச்சர் சென்சார். இந்த 3 சென்சாரும் ஒரே சென்சார்ல இன்க்ளூட் ஆகி வரும். இதுக்கு பேர் தான் 3-in-1 சென்சார்னு சொல்லுவாங்க. இந்த சென்சாருக்கான போட்டோ நம்ம போடுவோம், பாக்குறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சென்சார் வீக் ஆச்சு இல்ல அப்படின்னா அந்த சென்சார் வந்து கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி பல்சர் 220, 180, 150 இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்ல என்ன ஆகும்? இந்த மாதிரி த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் ஒழுங்கா இருக்காது. வண்டி என்ன செய்யும்? பெட்ரோல் இல்லாத மாதிரி துருன்னு அடைக்கும். புரியுதா? இது என்ன ஏதுன்னு நீ செக் பண்ணாம பெட்ரோல் நல்லா இருக்கான்னு சொல்லி ஒரு அவசரப்பட்டு கொளுத்தி விட்டு எல்லாரும் என்ன செஞ்சிடக்கூடாது? மேல அனுப்பி விட்டுறக்கூடாது. புரியுதா? ஒழுங்கா த்ராட்டில் பாடியை கிளீன் பண்ணி 3-in-1 சென்சாரை மாத்தி அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு வீடியோ எடுத்து அனுப்பி டெலிவரி கொடு. சரியா?